ரோடோரம் ஓப்பனாக இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுது. இங்கே என்ன நடக்குது, இதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ. மேலே ஃப்ளைட்டில் இருந்து மலேசியாவை சுற்றி காட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்து ரசிங்க. மலேசியாவில் இந்த மாதிரி சென்டர்ஸை நிறைய பார்க்க முடியுது. இது வாஷிங் மிஷின் கடை கிடையாது. இது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சால், ஓ இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு இந்தியாவிலையும் நிறைய பேர் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 வகையான ரயில்களை பார்க்க முடியுது. அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே சாலையோர கடைகளில் சாப்பிடும்போது இந்த மாதிரி கைக்கு கவர் கொடுக்குறாங்க. சுத்தத்துக்காக இல்லை, இதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. பொது வெளியில் இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகளை நிறைய பார்க்க முடியுது. இது எதுக்காகன்னு தெரிஞ்சால், ஓ இப்படியும் ஒன்று இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற பாத்ரூம் இது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது என்ன, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே போய் காட்ட போகிறேன். இது நம்ம சாமி, நாம் கும்பிட்ற சாமி. நம்ம சாமியே சீனர்கள் இப்படி மாற்றிருக்காங்க. அது என்ன சாமின்னு பார்க்க போகிறோம். சீனர்களோட வீடுகளையும் பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா, மலேசியாவில் பார்வையற்ற மக்கள் பெரும்பாலானோர் ஒரு வேலை செய்கிறாங்க. அந்த வேலைக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கோலாலம்பூர் நைட் லைஃப் எப்படி இருக்குது, பார்லாம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். கோலாலம்பூரில் அங்கங்கே சாலையோரமே இந்த மாதிரி கோழிகளை பார்க்க முடியுது. ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது சென்னை விமான நிலையம். இங்கிருந்து நான் மலேசியாவுக்கு புறப்படும் காட்சி இது. இந்த விமானத்தோட பைலட் ஒரு முஸ்லீம் பெண். கண்ணாடி வழியாக அவங்கள பார்க்க முடியுது பாருங்கள். நம்ம சென்னைக்கும் மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கும் இடையே எவ்வளவு தூரம் தெரியுமா? கடல் வழியாக 2628 கிலோமீட்டராம். 4 இல்லை 4.25 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு போய் சேர்ந்துருது கோலாலம்பூர். ஃப்ளைட்டு புறப்பட்டுருச்சு. வானத்தில் மேகத்துக்கு மேலே ஃப்ளைட் வந்துருச்சு. கீழே கடல் தெரியுது பாருங்கள். கடலில் ஒரு கப்பல் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு கப்பல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது பாருங்கள். கீழே தீவுகள் தெரியுது பாருங்க. அது அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அங்கே தூரமாக தெரியுது பாருங்க, அதுவும் அந்தமான் தான். அந்தமான் இந்தோனேஷியாவை தாண்டி இப்போது மலேசியா கிட்ட வந்துட்டோம். மேகங்கள் எவ்வளோ விதவிதமாக இருக்குல்ல. அப்பாடா வந்துட்டோம். கீழே தெரியுது பாருங்கள் மலேசியா நாடு. தலைநகர் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். மலேசியாவை பார்த்து ரசிங்க. பயங்கரமான காடு. காடுகளுக்கு நடுவில் பெரிய பெரிய ஆறுகள், பாம்புகள் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுதில்லை. கீழே நீங்கள் பார்க்குறதெல்லாம் பெரும்பாலும் பாமாயில் மர தோட்டங்கள். இதை செம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பனை மரங்கள் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல பாமாயில், அது இந்த மரங்கள்லேருந்து தான் வருது. பாமாயில் தயாரிப்பில் உலகத்திலேயே 2வது இடத்துல மலேசியா இருக்குது, முதல் இடத்துல இந்தோனேஷியா இருக்குது. பாமாயில் தோட்டம் பண்ணுறதுக்காக இயற்கையான காடுகளை அழிக்கிறதா இந்த 2 நாடுகள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 87% பாமாயில் இந்த 2 நாடுகள்லேருந்தும் கிடைக்கிது. நம்ம விமானம் கோலாலம்பூர் விமான நிலையத்தை அடைஞ்சிருச்சு. இப்போ தரையிறங்குது பாருங்கள். ஃப்ளைட்டோட ரெக்கைகள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள்.
இப்போ ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி போய் இந்த மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கிற இந்த பிரம்மாண்ட விமான நிலையத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். செடி ஒரிஜினல் செடி தான். கீழே பாறை மாதிரி இருக்குல்ல, அது பாறை இல்லை, எதுலையோ செஞ்சுருக்காங்க. நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து குவிகிறாங்க மலேசியாவில். ஏர்போர்ட்டில் இருக்கிற பாத்ரூம் இது. இங்கே பாருங்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படிலாம் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, அதில் ஒரு சிம்பிள் பாருங்கள் வித்தியாசமாக அந்த மசூதி டைப்பில் இருக்குது. அது என்ன உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். இதுதான் அந்த ரூம். உள்ளே வந்து தொழுகிறதுக்கான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. தொழுகிற அறையா இது. முஸ்லீம் நாடு இல்லையா மலேசியா, அதான். சொலத் ரூமா? சொலத் இந்தியா. இந்தியா முஸ்லீம். நோ இந்து. கோலாலம்பூர் ஏர்போர்ட் பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். ஏடா அது ஏர்போர்ட் பாத்ரூம்லேயே இது உடஞ்சிட்ருக்கோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே டிசைனே இப்படி தானா. 5 ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம் போனால் கூட அப்படி தான் இருக்கும். ஏர்போர்ட் இன்னும் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். தொடர்ந்து அப்படியே வெளியே போய் காட்டுறேன். இது ஏர்போர்ட்டா இல்லை ஷாப்பிங் மாலா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நிறைய விதவிதமான கடைகள் இருக்குது. வெரைட்டியான ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் வாத்தை எப்படி வறுத்து வச்சுருக்காங்கன்னு. ஏர்போர்ட்டில் இருக்கிற மதுபான கடைகள். ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு எதிரில் வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோலாலம்பூர் நகரத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 56-57 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஏர்போர்ட் இருக்குது. இங்கேருந்து கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம கோலாலம்பூர் போகலாம். இங்கேருந்து கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் போகுது. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மெட்ரோ ட்ரெயின் ஆஃபீஸ் இருக்குது. இங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே எங்கேயுமே டிக்கெட் கவுண்டர்லலாம் ஆளுங்க இல்லை. ஆட்டோமேட்டிக் மெஷின் தான். மெஷினில் காசு போட்டோ இல்லை ஸ்கேன் பண்ணி காசு அனுப்பியோ டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு 55 ரிங்கிட், 55 வெள்ளி. நம்ம இந்திய காசுக்கு கிட்டத்தட்ட 1300 ரூபா ஆகுது. நாம் ரூபாய் அப்படின்ற மாதிரி மலேசியாவில் ரிங்கிட் இல்லைன்னா வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவோட ஒரு ரிங்கிட் அல்லது ஒரு வெள்ளி நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 24 ரூபா ஆகுது. இது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினில் ஏறி கிளம்பலாம். இந்தியாவில் பஸ் ஃபேர் அதிகமாக இருக்கும், ட்ரெயினில் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் மலேசியாவில் ட்ரெயின் ஃபேர் அதிகமாக இருக்குது, பஸ்ஸில் கம்மியாக இருக்குது. ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. ஏர்போர்ட்டு தெரியுது பாருங்கள். அப்படியே மலேசியாவை காட்டினே வரேன் பாருங்கள். மலேசியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3.5 கோடி. அதில் 70% பேர் உள்நாட்டு பூர்வ குடிமக்கள் மலாய்க்காரர்கள். கிட்டத்தட்ட 23% பேர் சீனர்கள். 6.6% இந்தியர்கள். மலேசிய இந்தியர்களில் 95%க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள். மலேசியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. மலேசியாவில் மன்னர் ஆட்சி நடக்குது. இவர் தான் மலேசியாவோட ராஜா. இவர் பேர் இப்ராஹிம் இஸ்கந்தர். மலேசிய மக்கள் தொகையில் 64% முஸ்லீம்கள், 19% பௌத்தர்கள், 6% மட்டுமே இந்துக்கள். மலேசியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. 3 வருடங்கள் ஜப்பான் பிடியில் இருந்தது. பல வருடங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த மலேசியா 1957 விடுதலை பெற்றது.
இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு கூட லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர். மலேசியாவை சினிமாவிலையும் யூடியூப்லேயும் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததோ நேரில் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மலேசியாவில் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற சில நிகழ்வுகளையும் சில இடங்களையும் உங்களுக்கு காட்டட்டுமா? மலேசியாவில் ரோடோரங்கள்லேயே இந்த மாதிரியான மசாஜ் சென்டர்ஸை பார்க்க முடியுது. சார்ஜ் ஆகுது. எவ்வளோ சார்ஜ் ஆகும்? இந்த இது மசாஜுக்கு வந்து இதுக்கு என்ன பேர்? இந்த மசாஜோட பேர் என்ன? ஃபுட் மசாஜ். ஃபுட் மசாஜ். 1 மணி நேரத்துக்கு 50 வெள்ளி, 1/2 மணி நேரத்துக்கு 25 വെള്ളി. ഓക്കെ. മലേഷ്യ ரிங்கெட். എൻ്റെ പേര് സിയാദ്. ഞാൻ കേരള. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? ഞാൻ வெக்கேஷன் வந்திருக்கு. நான் தாய்லாந்து போயிருக்கு, அവിടുന്ന് இங்கே வந்திருக்கு. ஓகே. இந்த வருஷம் இங்கே வந்திருக்கீங்க. போன வருஷம் தாய்லாந்து? அல்ல, 4 days before Thailand. After Thailand come here. ஓ, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ഞാൻ പോളണ്ടിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. പോളണ്ടിൽ. போலந்தில்? போலந்து. நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஒரு டீ. இல்லை சார், இப்போ தேவைப்படாது. சரி, ஓகே. என் பேர் பவித்ரா. கொஞ்சம் வலி பெயின் இருந்துச்சுன்னா இது பண்ணால் கொஞ்சம் பெயின் கம்மியாகும். ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃபா ஆர் ஒர்க்? ஒர்க்கிங், டூயிங் ஓன் பிஸ்னஸ். ஓ, சூப்பர். என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம். பெயிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்களா, அந்த பிஸ்னஸ். பூர்வீகம் உங்களுக்கு தமிழ்நாடு? நான் மலேசியன் தான் ஃபுல்லாகவே இங்கே மலேசியா. எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி வந்தாங்க? எங்கேருந்து வந்தாங்க? அதெல்லாம் தெரியுமா ஏதாவது உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. I subscribe you channel. Thank you. Name channel? Archives of Hindustan. Archives of Hindustan. Please subscriber. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Thank you. Nice sir. Nice, thank you. அவங்க நீங்களும் பஞ்சாபியா? Yeah. My name is Sonia. I'm from India but state Punjab. This is Sangeeta name. Bye. Thank you. Take care. Thank you. Nice to meet you. Thank you, ma'am. இந்த மலேசியா கோலாலம்பூரில் சாலையோரம் தூங்குறவங்கள கூட பார்க்க முடியுது. இது வந்து லாண்ட்ரி ஹப். இதை வந்து டோபி கடை அப்படின்னும் சொல்கிறாங்க தமிழர்கள். இந்த மாதிரியான கடைகளை, இந்த மாதிரியான மையங்களை இங்கே நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இங்கே என்னென்னா நிறைய வாஷிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். யார் வேணுனாலும் வந்து இங்கே இருக்கிற மிஷினில் காசு போட்டு டோக்கன் எடுத்துக்கலாம். டோக்கன் எடுத்து இங்கே இருக்கிற வாஷிங் மிஷின்ஸில் துணி போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். டூரிஸ்ட்டுக்கும் அங்கே பேச்சுலர்ஸாக தங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ காசு ஆகுது? எவ்வளோ துணிக்கு எவ்வளோ காசு? 8 வெள்ளியிலேருந்து இருக்குது. 8 வெளியில் இருந்துருக்கு. எவ்வளோ துணி? 8 வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 kg போடலாம். பவுடர் வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்து
ஓ நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் வீட்டில் பவுடர் எல்லாமே எடுத்து வந்துருவோம். ஓஹோ மெஷின் மட்டும் இவங்களோட மெஷின் மட்டும். நீங்கள் எந்த ஊர் நீங்கள் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி. நீங்களும் எனக்கு பாண்டிச்சேரி திருச்சி. திருச்சி ஓகே ஓகே ஒர்க் பண்ணுறீங்க இங்கே கோலாலம்பூர் லிட்டில் இந்தியா பகுதியில் பார்வையற்றவங்களை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியுது. இவங்களுக்கு அரசு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுத்தாலும் இங்கே வந்து நிறைய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக மசாஜ் பண்ணுற வேலைகளில் இவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. பிளைண்ட் மசாஜ் சென்டர் அப்படின்ட்டு இங்கே நிறைய பார்க்க முடியுது. மலேசியாவில் பப்ளிக் பிளேஸ்லேயே தம் அடிக்கிறத பார்க்க முடியுது. தம் அடிக்கிற சில மாடர்ன் கேர்ள்ஸையும் பார்க்க முடியுது. இங்கே வந்து மலேசியாவில் வந்து தம் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? தம் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னா அதுக்கு ஒரு வயசு இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அபவ் 18+20 அந்த மாதிரி தான் சிகரெட் அடிக்கிறது இது இருக்குது. ஆனால் நார்மலாக பார்க்க போனால் சிகரெட் அடிக்கவே கூடாது. அது இது எங்களுக்கு வேலை இந்த மாதிரி கொஞ்சம் 18 வயசுக்கு மேலே அடிக்கலாம், எங்கே வேணால் அடிக்கலாம். ஒன்றும் இங்கே அடிக்கணும் அங்கே அடிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும். இப்போ ரோட்ல எல்லாம் அடிக்கிறத பார்க்க முடியுது நிறைய இடத்துல. சிம்பிளாக சொன்னோன்னா மலேசியா ஒரு மினி தாய்லாந்து மாதிரி. அதான் அது வந்து பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க இல்லையா? இங்கே மலேசியாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச சோஃபா அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லை கண்டக்க நடத்துறீங்களா. ஆனால் ஷாப்பிங் மால் உள்ளுக்கு அந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா ஃபைன். ஓகே ஓகே கொஞ்சம் பார்த்துப்பீங்க ஒரு இடத்துல ஒரு ஓரமாக என்னமா அப்படின்னு. தேங்க்யூ. ஓகே சார் அவர் தமிழ் இப்படின்னா தமிழ் இது வந்து மலேசியாவில் வந்து தம் சிகரெட் பிடிக்கிற பப்ளிக் பிளேஸில் பிடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? உங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. அது எனக்கே தெரியாதுலா, ஆன்சர் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் இலங்கையில் பூட்டான்லலாம் லாட்ரி சீட்டு இருக்குது இல்லையா? மலேசியாவில் அந்த இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது என்னன்னு சொல்கிறீங்களா? எனக்கு நம்பர் எழுதணுமா? ஏதாவது ஒரு நம்பர் எழுதி சரிண்ணா. அந்த நம்பர் அங்கே கிடச்சிருச்சுன்னா அங்கே உள்ளே கொண்டு போய் கொடுக்கணுமா? கொடுத்தா காசு கொடுப்பாங்க. லக்கி நம்பர் ஏதோ லக்கி நம்பர் ஒன்று இருக்காது. நம்ம இஷ்டப்பட்ட நம்பர் நம்ம எழுதி கொடுக்கலாம். எந்த நம்பர் வேணால் எந்த எழுதணும். நம்பர் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்பரு அது எழுதி கொடுத்தோம்னா அது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது வரும். எப்படி அது எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அவங்க அந்த நம்பருக்கு ப்ரைஸ் இருக்குன்றது எப்படி? ஓ நம்பர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்கே கொடுத்தா அவங்க நமக்கு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து ஃபோன்லேயே பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம மறுநாள் வந்து இங்கே பார்க்கலாம். சரிங்க. அது நிறைய மோதிரம். சரி. நீங்கள் எந்த ஊர்? வேலூர்ண்ணா, தமிழ்நாட்டில் வேலூர். தமிழ்நாடு வேலூர், காட்பாடி வேலூரா? கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டில் வண்டிகளோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் ஒரு ஆர்டராக இருக்கும்ல. இப்போ தமிழ்நாடுனா டிஎன் ஸ்டார்ட் ஆகும், கேரளானா கேஎல், கர்நாடகானா கே, ஆந்திரானா ஏபின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்புறம் அந்த நம்பரை வச்சியும் அந்த ஸ்டேட்டில் அது எந்த ஏரியா வண்டி அப்படின்னும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் மலேசியாவில் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து ஈவனாக இல்லை. இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன பேசிஸில் தராங்க, எந்த ஆர்டரில் வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு வண்டியோட நம்பரும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வியப்பாக இருக்குல்ல? மலேசியாவில் என்ன ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வாலிபர்கள் வந்து அங்கே என்ன சொல்கிறது, பார்ட் டைமாக யாசகம் பெறுகிறார்கள். பிச்சை எடுக்கிற மாதிரி அது ஒரு டீசெண்டாக ஏதாவது பண்ணி பப்ளிக் பிளேஸில் காசு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பணம் கேட்குறதுக்காக, பணம் வாங்குறதுக்காக அந்த டிப்ஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு கழுத்தில் மாட்டிட்டு பப்ளிக் பிளேஸ்லலாம் அங்கங்கே இந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லலாம் அழகாக பாட்டு பாடுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க. முன்னாடி உண்டியல் வச்சிடுறாங்க, இல்லை QR கோடு ஒட்டிடுறாங்க. விருப்பப்படுறவங்க பணம் போட்டு போகிறாங்க. அதிகமாக மக்கள் கூடுற இடங்கள், சாலையோரங்கள் எல்லாம் இந்த மாதிரி பரவலாக பார்க்க முடியுது. இளைஞர்கள் சிலர் இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறாங்க.
years India. This is your part-time job. Yeah, I'm part-time job. Okay. You are Chinese or Malay? I'm Malay. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பார்வையற்ற இளைஞர்கள் அதே நோக்கத்துக்காக பண உதவிக்காக இசை கச்சேரி நடத்துகிறாங்க பாருங்கள். ஒரு வித்தியாசமான பெண்மணியை அங்கே பார்த்தேன். இவங்க வந்து மலேசியா நாட்டு பெண், மலாய்க்காரர் பெண். இவங்களும் பண உதவி கேட்குறாங்க. Ayo, India. Oh. India Mari. I from Kuala Lumpur. Oh. Money. நீங்கள் எந்த country? Any country. Money. I hungry. 3 days, no money coming. You must have the 4 days. Film. No, nanti my ghost lost. No, don't want. Oh, to be happiness. I pray for the God. I pray for the girl bring money. I'm princess of Surga, king of boogies. Clang. Malaysia, that is Malaysia. Malaysia. Okay. From Surga. Okay. Wow. La. Apa dia tak mau bayar? Hantu tolong. Dia tak mau bayar. I want to be millionaire. So you show my photo. All the India must give money for me. Yeah. Finish. ஆமாண்ணா, யூடியூப் இதாகண்ணா. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வித்தியாசமாக புகை பிடிக்கிறாரு. இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி சொல்லுங்கண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. என்னண்ணா அது? இருங்க. ஆனால் உங்கள் பேருண்ணா? என் பேர் உசேன். உங்கள் கடை இல்லையா அது? இது நம்ம கடை தான். நம்ம இது உங்களோட தான் இல்லையா? இது வந்து அவர் நம்மளோட இதில் எடுத்திருக்காரு. அது வந்து அராப்பில் சிஷா என்ன போட்டிருப்பீங்க? அது புகையில மாதிரி. அது புகையில. அதோடைய இது வந்து கீழே வந்து தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணியா அது? ஆமாம், அது தண்ணி. கீழே மேலே வந்து கறி, நம்ம ஊரில் இருக்குள்ள கறி, அடுப்பு கறி மாதிரி உள்ளது. ஆனால் இதுக்கு உள்ளது சிஷாவுக்கு காட்டி உள்ளது. ஆமாம், அதை இழுத்து ஊதுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை அடிப்பாங்க. வேற எல்லாருக்கும் அது பிடிக்காது. அரப்காரவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அடிப்பாங்க. அரப்காரங்க, சவுதி அரேபியாலேருந்து வரவங்களுக்கு அது பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். அரப் கண்ட்ரி ஃபுல்லாக. ஓஹோ. You are from Bangladesh. Yeah. You like it? Yeah, I smoke shisha last 13 years. What's your name? Muhammad Zahir. How much for one? 20 ringgit. 20 ringgit. Yeah. You can see 2 hours. Duration? 2 hours, 3 hours, up to you. சொன்ன மாதிரி அது 3 மணி நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே 20 ரிங்கிட் தான் தரணுமா? எப்படி அது? ஆமாம், ஒரே 20 ரிங்கிட் தான். 3 மணி நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இது அடித்தவங்களுக்கு அது தேவைப்படும். நம்ம ஊரில் ஒரு கஞ்சா அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லை. அது போதை. அதுக்கு வந்து கஞ்சா வந்து அது போதைப் பொருள். இது போதைப் பொருள் இல்லை. இது எப்படி என்ன ஃபீல் கொடுக்கும்? இது வந்து இப்போ நம்ம சிகரெட் அடிக்கிறோமா, அந்த மாதிரியா? அதே மாதிரி தான். மலேசியாவில் நிறைய மதுபான கடைகளையும் விடுதிகளையும் பார்க்க முடியுது. இந்த பார்லெல்லாம் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் கூட மது அருந்துறதை பார்க்க முடியுது. இப்போ ஒருத்தரை பார்த்தோம்ல, பங்களாதேஷ்காரர் சிஷா அடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி பெண்கள் கூட அந்த ஷிஷா யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்.
பாரில் ட்ரிங்க்ஸ் பண்ணினே டான்ஸ் பண்ணுற உமன்ஸையும் பார்க்க முடியுது. My பேர் is Natasha Rin. I can't really speak Tamil. கொஞ்சம் தெரியும். My dad is Punjabi. And my mom is Chinese, Portuguese, Singaporean. Thank you, Ji. மலேசியாவில் சாக்கடை கழிவு நீர் போகிற ஒரு கால்வாய் இது. அதை கூட முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக பராமரிக்கிறாங்க பாருங்கள். மலேசியாவில் கூட கொசு மருந்து அடிக்கிறாங்க. மலேசியாவில் வசிக்கிற சீன மக்களோட வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சீனாக்காரங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர் மேலே ஆமை சிலை வச்சுருக்காங்க பாருங்க. அதிர்ஷ்டத்துக்காக வச்சுருப்பாங்களோ? ஓகே, இது ஒரு மலேசிய நாட்டு பறவை. என்ன பறவைன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் கூட நம்ம இந்திய நாய்களை பார்க்க முடியுது. இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. யார் வீடுன்னு தெரியல. மலேசியாவில் அந்த பஸ் ஸ்டாப் நிழற்குடை எப்படி இருக்குது பாருங்கள். இது குப்பை தொட்டி. இங்கே ஹோட்டல்களில் இளநீர் கூட விற்கிறாங்க. இளநீர் எப்படி சீவி வச்சுருக்காங்க பாருங்கள். மலேசியாவிலையும் நிறைய புறாக்களை பார்க்க முடியுது. கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு அழகான அனுமன் கோயில் இது. இந்த கோயிலுக்குள்ளே சீன நாட்டு அனுமன் சிலைகள் அப்படின்ட்டு 2 சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த அனுமன் சிலைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். கோலாலம்பூரில் இந்த மாதிரி 2 அடுக்கு பேருந்துகளையும் பார்க்க முடியுது. இந்த 2 அடுக்கு பஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாமா? வர ஹாய் சார். தேங்க்யூ. ஹாய். யுவர் மலாய். எஸ். இங்கெல்லாம் பஸ்ஸில் கண்டக்டரே இல்லை. ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அக்சஸ் கார்டு. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ராவலுக்கும் எவ்வளவோ அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். இங்கே சில இடங்களில் சாலையோர கடைகளில் சாப்பிட வரவங்களுக்கு கைக்கு க்ளவுஸ் தராங்க பிளாஸ்டிக்கில். எதுக்காக இந்த க்ளவுஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல, கை கழுவு பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டு அப்படியே அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல அப்படி நீங்கள் வீசிடலாம். ஸோ ஈஸியாக கை கழுவிட்டே சாப்பிடலாம்ல, ஏன் அப்படி? இங்கே சைடில் பைப் இல்லை, பைப் நாங்கள் ரோட் சைட்டாக வச்சுருக்கோம்ல. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா? இது வந்து மோனோ ட்ரெயின். மோனோ ரயில் ரொம்ப வித்தியாசமான ரயில். அதோட ஓடு பாதையும் சரி, அந்த ட்ரெயினும் சரி வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போயும் காட்டுறேன் பாருங்கள்.
மோனோ ட்ரெயினுக்குள்ளே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கோலாலம்பூரில் கோயில்கள் இருக்கிற பகுதிகளில் கோழிகள் சுதந்திரமாக சுற்றி திரிகிறத பார்க்க முடியுது. கோயில் வளாகங்கள்லேயும் சாலையோரங்கள்லேயும் கோழிகள் சுதந்திரமாக இருக்குதுங்க. பக்தர்கள் தான் கோழிகளை பிடிச்சின்னு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க போல் தெரியுது. நம்ம இந்தியர்கள் கடைகளுக்கு முன்னாடியோ வீடுகளுக்கு முன்னாடியோ வணிக நிறுவனங்களுக்கு முன்னாடியோ சின்ன சின்ன விநாயகர் கோயில் கட்டுற மாதிரி சீனர்களும் அவங்க கடைக்கு முன்னாடி சின்ன சின்ன கோயில்கள் மாதிரி கட்டுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.